4 சகோதரர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வின்னா, உழைப்பவர்களின் கூலியை அவர்களது வியர்வை உலரும் முன்பே கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிற ஹதீஸ் இப்னு மாஜாவில் இருக்கிறது. இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு சொன்னால் அந்த வேர்வை காயறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, கூலியை கொடுத்துருங்க. இது ஒரு இலக்கியமாக ஒரு சொல்லப்பட்ட ஒரு நல்ல ஒரு சொல்லாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள்னு சொல்வதாக இருந்தால் அது ரொம்ப ஆதாரமாக இருக்கணும். இந்த வாசகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நல்ல வார்த்தையெல்லாம் ரசூல்லா பேரில் சேர்த்து விட்டுற முடியாது. எத்தனையோ நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கும். நல்ல கருத்தாக இருக்குது, ரசூல்லா பேரில் போட்டு விட்டுக்கிறோமே, அப்படி செய்ய மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? அனுமதி இல்லை. நரகம் தான் இருக்குது அப்படி செஞ்சால். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை மட்டும்தான் ரசூல் பேரில் சேர்க்கணுமே தவிர வேறு எவனோ சொன்ன கருத்தெல்லாம் ரசூல்லாவுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக வேண்டி பொய்யாக சேர்க்க தேவையில்லை. அவர்கள் சொன்னதை விட சிறந்த கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இப்னு மாஜாவில் இருக்கிறது, இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. இந்த ஹதீஸில் எந்தெந்த நூல்கள் வந்திருந்தாலும் சரி, அதில் இப்னு உமர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஹதீஸை இந்த மாதிரி போடுறவர்கள் பார்த்தார்கள்னா இப்னு உமர் அறிவிக்கிறதாக சில நூல்களில் அந்த ஹதீஸ் இருக்கும். அந்த ஹதீஸை அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் அப்துர் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம் என்பவர் அந்த அறிவிப்பாளரில் வருவார். இப்னு உமர் அறிவிக்கிற எந்த ஹதீஸாக இருந்தாலும் இந்த விஷயத்தை வியர்வை உலர்வதற்கு முன் கூலியை கொடுத்து விடுங்கள் என்கிற ஹதீஸு போட்டு அறிவிப்போர் இப்னு உமர்னு போட்டு எந்த நூலை போட்டிருந்தாலும் சரி, அதனுடைய அறிவிப்பாளர் யாராக இருப்பார்னு கேட்டால் அப்துர் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம் என்பவர் அதில் இடம்பெறுவார். அது பலவீனமாயிரும். அதே மாதிரி அபு ஹுரைரா அறிவிப்பதாக என்ன செய்யும், சில நூல் இது போடுவாங்க. அந்த ஹதீஸ் எல்லாம் யார் வழியாக வரும்னு கேட்டால் அபு இஸ்ஹாக் அல் கூரி அப்படிங்கிறவர் அறிவிப்பதாக வரும். இவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள், அதில் அந்த ஹதீஸ் அடிபட்டு போயிடும். அதே மாதிரி அப்துல்லா பின் ஜாஃபர் என்பவர் இந்த ஹதீஸை அறிவிச்சிருப்பார், அபு ஹுரைரா வழியாக அறிவிக்குவார். அந்த ஹதீஸில் அப்துல்லா பின் ஜாஃபர் மதீனின்னு வருவார். இவர் ஹதீஸ் கலையில் எந்த ஒரு மதிப்பும் இல்லாதவர், இவர் தான் அந்த செய்தியை சொல்லுவார். அதே மாதிரி அபு ஹுரைரா வழியாக இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இதே செய்தி, இதே வாசகம்தான். இதை முகமது பின் அம்மார் என்பவர் அறிவிப்பார். அவர் பலவீனமான ஒரு ஆள், அவர் ஆதாரபூர்வமான ஆள் கிடையாது. அதே மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னதாக ஒரு ஹதீஸ், இதே ஹதீஸ் இருக்கிறது. இது ஷர்கி பின் குதாமி என்பவர் அறிவிக்கிறாரு, இவர் பலவீனமான ஆள். அப்போ இந்த இவ்வளோதான் மெத்தமை. வியர்வை உலர்வதற்கு முன் கூலியை கொடுங்கன்னு அபு ஹுரைரா சொன்னதாக, ஜாபிர் சொன்னதாக, இப்னு உமர் சொன்னதாக பல ஹதீஸ்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஹதீஸ்லையும் ஒவ்வொரு கோளாறு பிடிச்ச ஆட்கள் தான் அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் ஆத்தன்டிக்காக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியுங்கிற வகையில் அது இது சரியான இதை பரப்பக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பரப்பக்கூடாது. அதே நேரத்தில் இந்த கருத்து சரியாக, இந்த கருத்தில் வேறு ஹதீஸ் இருக்கான்னு கேட்டால் வேறு ஹதீஸ் அதை பரப்புங்க. நீங்கள் உழைப்பாளிக்கு கூலி கொடுக்கறதை பற்றி நீங்கள் வலியுறுத்தி சொல்ல நீங்கள் விரும்பினால் அதுக்கு எந்த ஹதீஸ், புகாரியில் 2270வது ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சலாசத்துன் ஆனா ஹஸ்முஹும் யௌமுல் கியாமா, 3 பேருக்கு எதிராக கியாம நாளில் நான் வழக்காடுவேங்கிறான். அல்லாஹ் தான் தீர்ப்பு அளிக்க போகிறான். தீர்ப்பு அளிக்கிறவனை என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த 3 பேர் விஷயமாக அவனுக்காக நானே இப்போ நவீன காலத்தில் கோர்ட்டில் என்ன செய்வாங்க, அவங்களா வழக்கு பதிடுறாங்கல்ல, தானாக வழக்கை பதிவு செஞ்சு விசாரிக்கிறாங்க இல்லையா. சில முக்கியத்துவம் வாய்ந்த, முக்கியமில்லாதான் செய்கிறானுவ, முக்கியத்துவம் வாய்ந்ததுக்கு இப்படி செய்யலாம்ங்கிற சட்டத்தை இவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 3 பேருக்கு அவன் கூட ஒழுங்காக பேச மாட்டான், அவனுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு அல்லாவே வாதம் பண்ணிவிட்டு அல்லாவே தீர்ப்பு அளிப்பானான் 3 பேருக்கு. ஆனால் ஹஸ்முஹும் யௌமுல் கியாமா, கியாம நாளில் நான் அவங்களுக்காக நான் வாதாடுவேன், அவன் பாட்டு சும்மா இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அதை என்று சொல்லிட்டு அந்த 3 பேர் யார் என்றால் ரஜுலுன் ஆழ்த்தாபி சும்மா கதற, ஒருத்தன் என்ன செய்கிறான்னா அல்லாஹ்வுடைய என் பெயரால் ஒன்றை வாங்கிவிட்டு அதில் மோசடி செய்கிறவன். அல்லாஹ்வின் பெயரால் நான் இதை ஒருத்தனுக்கு நான் கடன் கொடுக்குறேன், வாங்கிக்கிறான். அப்போ எப்போ வாங்கினேன்னு சொல்கிறான். அப்போ என் பேரை பயன்படுத்திட்டு வாங்கிட்டு நீ மோசடி பண்ணாயானால் அப்போ இந்த பாதிக்கப்பட்டவன் சார்பாக நான் வழக்காடுவேன். அதே மாதிரி ரஜுலுன் பா ஹுர்ரன் அக்கல சமணவு, ஒரு அடிமைகளும் சுதந்திரமானவர்களும் அந்த காலத்தில் இருந்தாங்க. அடிமைகள் போரில் பிடிக்கப்பட்டு அடிமையை சந்தையில் விற்பாங்க, அது பிரச்சனை இல்லை அந்த காலத்தில் இருந்ததுனால. அடிமை இல்லாத ஒரு ஆளை பிடிச்சிட்டு போய் வேற ஊரில் விற்றுப்படுறது,
ஒரு மனுஷனை பிடிச்சிக்கிட்டு போய் என்ன செய்கிறது, வேற ஒரு ஊரில் கொண்டு போய் அவனை வந்து இவர் ஒரு அடிமைன்னு சொல்லி வித்துடுறது. இப்படி ஒருத்தன் வித்தானேயானால், ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனை பிடித்து சென்று விற்று அந்த பொருளை யூசுப் நபியை கூட வித்தாங்கல்ல கொண்டு போய், அந்த மாதிரி அன்னமார்கள்லாம் அந்த மாதிரி விற்று விட்டார்களே என்று சொன்னால், அக்கலை சமனகு விற்று சாப்பிட்டாரு என்று சொன்னால், அப்போ அந்த அவனுக்கு வந்து நான் வாதிடுவேன். யாருக்கு? அந்த விற்கப்பட்ட அடிமை இருக்கிறான்ல சுதந்திரமானவன், அவன் சார்பாக வந்து நான் வந்து அவங்களுக்கு வாதாடுவேன் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி மூணாவது வந்து ஒரு அஜுனுன் இஸ்தாஜர் அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யூத்தி ஹஜ்ரஹு, ஒரு மனிதன் ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்தி வேலையை முழுசாக வாங்கி கொண்டு கூலியை கொடுக்கவில்லையே, அவனுக்கு நான் வாதாடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதை சொல்லுங்கள். அதாவது இந்த உழைப்பாளியுடைய கூலியை பறிக்கிறது எப்படிப்பட்ட, இது வந்து இன்னும் சொல்ல போனால் அழுத்தமாக சொல்லுது. அதை விட அது சும்மா தத்துவமாக இருக்கிறது. வியர்வை காய்வதற்கு முன் கூலியை கொடுத்து விடுங்கன்னு சொன்னால், வியர்வை அந்த அந்த கணக்கு சரியான கருத்து கிடையாது. மாத சம்பளம்லாம் அப்படியே கொடுக்குறோம். நம்ம ஒரு நாளைக்கு உழைக்குவோம், வேர்வையெல்லாம் காஞ்சி போயிடும், அன்னைக்கு கொடுக்க மாட்டோம். அடுத்த நாள் உழைக்குவோம், காஞ்சி போயிடும். அதுக்கடுத்த நாள் நம்ம எப்போ ஒரு மாதம் கழிச்சு சம்பளம் கொடுப்போம், தப்பாது. அப்போ அந்த ஹதீஸில் பெரிய ஆழமான கருத்து இல்லை. வியர்வை உலர்வதற்கு முன் கூலியை கொடுங்கள் என்பது வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவம்லாம் இல்லை. சும்மா இலக்கியமாக பேசுகிறதுக்கு உதவுமே தவிர, அதை நேரடியாக சட்டம் எடுத்தோம்னு சொன்னால் அது உழைப்பாளியை வந்து பாதிக்கிற மாதிரியாக தான் வரும். இது இது எப்படிப்பட்ட விஷயம்? கூலியை கொடு, என்ன மாதிரி பேசுனா இந்த மாதிரி கொடு. வார சம்பளம்னா வாரத்துக்கு கொடு, மாத சம்பளம்னா மாதத்துக்கு கொடு, வருஷ சம்பளம்னா வருஷத்துக்கு கொடு, மணிக்கணக்கில் உள்ள சம்பளம்னா கொடுத்து விடு. உழைப்புக்கு கூலியை கொடுத்துரு. கூலியை கொடுக்கலன்னா அல்லாஹ் வந்து இதுக்கு வாதிடுவான். இதனுடைய வழக்கு அல்லாஹ் என்ன செய்வான், தானே பதிவு செஞ்சு வாதிடுவான் என்று இவ்வளோ பெரிய பயங்கர குற்றம் மறுமையில் நீ மாட்டிக்கிறவை என்று சொன்னால், இதுதான் உழைப்பாளிகளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பயன் தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அந்த ஹதீஸு பலவீனமானது. இந்த ஹதீஸ் புகாரில் 2270வது ஹதீஸை என்ன செய்யுங்க, வேலை செய்தவர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு இந்த ஹதீஸை நல்லா பயன்படுத்துங்க. அதை விட வலிமையான ஹதீஸ், அழுத்தமான ஹதீஸ், இதை விளைவிக்கணும்.